ஐயா தம்பி பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நாள்லயே வேலையை கத்துக்கிட்டியே, இல்லாடிதான். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்ப்பா? இல்லைங்க ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும். என்னது அட்வான்ஸா? என்னப்பா திடீர்னு கேக்குற? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அடட, பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானப்பா. இதுக்கு எதுக்கு தயங்குற? இல்லையா, கொஞ்சம் செலவு இருக்கு. ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா வேலை பார்த்து கழிச்சிருவேன். தம்பி, நான் சாதாரணமா யாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, தொழில் உங்ககிட்ட ரொம்ப சுத்தமா இருக்கு, அதனால உன்னை நம்பி கொடுக்கறேன். ஐயா, கல்யாணம் ஆனதும் சீக்கிரமே நான் வேலைக்கு வந்துருவீங்க ஐயா. அட என்னப்பா நீ, நல்லபடியா கல்யாணத்தை பண்ணு, அப்புறம் மத்தத பாத்துக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, சரியா? சரிங்க ஐயா. ஐயா, இந்த ஹெல்ப் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க ஐயா. அட என்னப்பா, இத போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. போப்பா, போய் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. வசு, என்னையா ஜவுளி கடை வரைக்கும் வந்திருக்க? புது துணி எடுக்க வந்தியா? ஐயோ வசு, எனக்கு துணி எடுக்க நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வர போறேன்? தெருமுனையில இருக்கிற கடையில எடுத்துட மாட்டேன். இங்க உனக்கு என்னையா வேலை? இது ஸ்பெஷல், என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அப்படி என்னையா ட்ரெஸ்? எங்க காட்டு பாக்கலாம். உனக்கு காட்டாம எப்படி? இது உனக்காகவே வாங்கினது. என்னையா சொல்ற? எனக்காகவா? ஆமா வசு, உனக்காக தான் இந்த புடவை வாங்கினேன். முதல்ல உனக்கு ஒரு புடவை வாங்கினேன், அத அந்த வீரா எரிச்சு என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டான். அதான் உனக்கு இன்னொரு புடவை வாங்க வேண்டியதா போச்சு. ஏயா இப்படி பண்ற? தேவையில்லாம எதுக்கு இப்படி செலவு பண்ற? அம்மா, இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி பணம் வந்துச்சு? ஓ, ஊர்ல இருந்து பணம் கேட்டு வாங்குனியா? என்ன வசு இப்படி நினைச்சிட்ட? அப்படி நான் பணம் வாங்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஜவுளி கடையவே என்னால வாங்க முடியும். ஆனா நான் அப்படி வாங்கணும்னு நினைக்கல வசு. இந்த நாட்டுல எத்தனையோ பேரு தினமும் கூலி வேலைக்கெல்லாம் போறாங்க. அவங்கெல்லாம் கை நிறைய காசு வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்றாங்க. வேர்வை சிந்தி சம்பாதிச்சு அந்த காசுல அவங்களால முடிஞ்ச ஒரு புடவையும் தாலியும் வாங்கி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க தானே. நானும் அப்படி ஒரு வேலைக்காரன் தானே வசு. அவங்கள மாதிரி நானும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட உழைப்புல சம்பாதிச்சு அதுல உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண வசு? நீ தினமும் எங்க போய் சுத்திட்டு வர எங்க போய் சுத்திட்டு வரன்னு கேப்பல்ல. இங்க ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கு வசு, அங்க பார்ட் டைமா வேலைக்கு போறேன். அங்க சம்பளம் கொடுத்தாங்க, அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்கன்னு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அட்வான்ஸா? எவ்வளவு? 5000. ஏய், என்னையா சொல்ற? 5000மா? அவ்வளவா செலவு பண்ண? ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கைய கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரியா? நீ ஏன் இப்படி பிச்சைக்கார மாதிரி திண்டாடணும்? வசு, அதுக்கெல்லாம் காரணம் நான் உன் மேல வச்சிருக்க லவ் தான் வசு. அத விடு வசு. இந்த புடவை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. பாரு வசு. வசு, நல்லா இருக்கா? சரி சரி, புடவெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா உன்னை பார்த்தாதான் பாவமா இருக்கு. பாவமா இருக்கா? பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல வசு. அதன பார்த்தேன். கல்யாண நாள் நெருங்கிருச்சு. இன்னும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு நீ நம்புற. அதுக்கு புடவை எல்லாம் வேற வாங்குற. நடக்கவே நடக்காதுங்கிற நாடகத்துக்கு உட்கார்ந்து ரிஹர்சல் பாத்துட்டு இருக்க. அப்புறம் உன்னை பார்த்தா பாவமா இல்லாம சந்தோஷமாவா இருக்கும்? நடக்கவே நடக்காது நீயே முடிவு பண்ணிட்டியா?
நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது வசு. இப்போ இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிரலாம். இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு பெரிய கோடீஸ்வரனா கூட ஆவலாம் இல்லையா? வாழ்க்கையில எல்லாருக்கும் நிச்சயமான ஒரு விஷயம் சாவு. அதை தவிர மத்த எல்லாமே யாருக்கு எப்ப வேணாலும் கிடைக்கலாம் வசு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடு வசு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்ன? நடக்காத நாடகமா? நம்ம எல்லாம் நடிக்க வச்சு நாடகத்தை நடத்துறவன் மேல இருக்கிறவன். அவன் நினைச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், என்ன வேணாலும் நடக்கும். அப்புறம் கல்யாண நாள் வரும். அப்புறம் இதோ இந்த புடவையை நீ கட்டிக்கிட்டு மணமேடையில அழகா வந்து தேவதை மாதிரி பக்கத்துல உட்காருவ. அடேங்கப்பா. அப்புறம் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். இந்த ஊரும் உறவும், ஏன் உன்னோட அப்பா அம்மா, உன்னோட தாத்தா எல்லாரும் கூட நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்ன வசு? எப்பா சாமி, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? எதுக்கு வசு இருக்கணும்? மனசுல இருக்கிற ஆசைதான் கற்பனை ஆகும். என் ஆசை, லட்சியம், வாழ்க்கை எல்லாமே நீதான் வசு. போதும் போதும், நான் சொல்லி நீ என்னைக்குதான் கேட்டிருக்க இப்ப கேக்குறதுக்கு? வசு, அப்படிலாம் குறை கண்டுபிடிக்காத. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் நீ சொல்றத மட்டும் தான் கேட்ப, வேற எதையுமே கேட்க மாட்டேன். ஐயா ரொம்ப தான். போயா, நான் கிளம்புறேன். ஏய், என்ன பாதியிலே கழட்டி விட்டு போற? பின்ன உன்னையும் கூட்டிட்டு போக சொல்றியா? ஆமா, நீ வீட்டுக்கு தானே போற, நானும் வர்றேன். 2 பேரும் சேர்ந்து போவோம். விளங்குன மாதிரிதாயா, சும்மாவே ஆளுக்கு சீருவாங்க. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு கூட்டம் வயிறு எறிஞ்சு செத்துரும், இன்னொரு கூட்டம் கோவத்துல உன்னை கொலை கூட பண்ணிடும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது வசு. யாராவது பார்த்தா தானே. இந்த நேரத்துல யாரும் நம்ம ஆளுங்க வெளியிலே வரமாட்டாங்க. தைரியமா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம், வா. ஏன் அடம் பிடிக்கிற? காசு இல்ல நான் கூட சொல்லு, நான் தரேன். மரியாதையா ஆட்டோ பிடிச்சு போ. என்ன வசு, உன்னை கூட்டிட்டு போக மனசுல என்ன சொல்லிரு. காசு கொடுக்கறேன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணாத. நீ வருவேன்னு நினைச்சு நான் அங்க வரல. எனக்கு எப்படி போகணும்னு தெரியும். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓ அடேங்கப்பா, சாருக்கு மூக்கு மேல எல்லாம் கோபம் வருது. சரி சரி வா. கடவுளே, யாரு கண்ணிலையும் படாம எங்களை ஊருக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பா. என்னையா பாத்துட்டு இருக்க? வா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே நெஞ்சில். ஓட்டு ஓட்டு. வர வர இவங்க 2 பேரோட அட்டகாசம் தாங்க முடியலையே. ஜோடிய பைக்ல போற அளவுக்கு ஆயிடுச்சா? ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு உடனே ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அன்பு செல்வி எனக்கு இல்லைன்னு ஆயிடும். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியாடா? இருடா, வைக்கிறண்டா உனக்கு ஆப்பு. நீங்க எல்லாம் ரவுடின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ரவுடினா என்னன்னு தெரியுமா? கொடுத்த வேலையை தடயமே இல்லாம நீட்டா செஞ்சு முடிக்கிற பேர் தான் ரவுடி. நீங்க மட்டும் அன்னைக்கு அர்ஜுனை கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. சார் அப்படிலாம் இல்லை சார். அன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அப்பவே மறுபடியும் ட்ரை பண்ணோம். ஆனால் நீங்கள் தான் வேணான்னு தடுத்துட்டீங்க சார். எதுக்கு? மறுபடியும் போய் அடி வாங்கிட்டு வரதுக்கா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு வந்து காப்பாத்திட்டான்னு சொல்றீங்க. உங்களையும் மீறி அந்த பொண்ணு எப்படி வந்து தடுத்தா? அந்த அர்ஜுன் மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கீங்க, அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு உங்க எல்லாரையும் கொத்தா தூக்கி இருப்பாங்க. உங்களையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா நீங்க என்னையும் போட்டு கொடுத்துருப்பீங்க. நல்ல வேலை அந்த அர்ஜுன் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மறுபடியும் அதே தப்ப பண்ணி என்னையும் வாலண்டரியா போய் பம்பள மாட்டிக்கோன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு கதையை விடுங்க சார். யானைக்கே அடி சறுக்கும். அன்னைக்கு எங்களுக்கு சறுக்கிடுச்சு. இப்போ மட்டும் 3 வார்த்தை சொல்லுங்க சார். அவன் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுறேன் சார். ஆமா சார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், அவனை முடிச்சிடுறோம்.
வேண்டாம், இப்ப எதுவும் அவசரப்பட வேண்டாம். அந்த அர்ஜுன் வேற ஊரெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த அர்ஜுனை அட்டாக் பண்ணோம், நம்ம மேலதான் சந்தேகம் வரும். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா அந்த அர்ஜுனை பார்த்துப்போம். சார் ஒரு யோசனை இருக்கு, சொல்லட்டுமா? யோசனையா? ஆ சரி, என்னன்னு சொல்லு, கேட்போம். என்ன சார், எப்படி சார் இருக்கு என் யோசனை? வாவ், எக்ஸலன்ட், சூப்பர்ரா. ம். வழக்கமா உங்களை மாதிரி ரவுடிங்கெல்லாம் கத்தியை தான் தீட்டி வச்சிருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா புத்தியும் தீட்டி வச்சிருக்கீங்க. இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீ கொடுத்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்றேன். அந்த அர்ஜுனுக்கு ஆப்பு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களாம் போய் அந்த அர்ஜுன் ஆஃப் பண்ணுங்க. ம் சரிங்க சார். ஏய் அர்ஜுன், உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. நாளும் பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கு. இது 1 மாசம் இருக்குன்னு நிதானமா இருந்தோம். இப்போ அது 1 வாரம் ஆயிடுச்சு. என்ன வேலை முடிச்சிருக்கோம், என்ன வேலை முடிக்கிறேன்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீ எதுக்கு பதட்டப்படுற? எப்படியும் கல்யாண வேலைகள்ல பெரும்பாதி அவங்க தான் செய்றாங்க. ம், நாம நம்ம ஆட்களை முறைய கூப்பிட்டோமான்னு பார்த்தாலே போதும். ம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, கல்யாணமே வந்துரும். இந்த பாரு, நான் எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். யாருக்கு கொடுத்துருக்கோம், யாருக்கு கொடுக்கலன்னு அதுலயே எல்லாம் டிக் பண்ணி வச்சிருக்கேன். அதனால யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க, நீ கவலைப்படாத. ஐயா உள்ள வரலாமா? ஜோசியரே வாங்க வாங்க, உள்ள வாங்க. வர்றையா. நமஸ்காரம். உட்காருங்க. சரிங்க ஐயா. ஏன் வெளியிலே நின்னுட்டு இருந்தீங்க? உள்ள வர வேண்டியதானே? என்ன இருந்தாலும் அடுத்த வாரத்துக்குள்ள போகும்போது அனுமதி கேட்கணும் இல்லையா? அது சரிதான். ஏமா, ஜோசியருக்கு ஏதாவது குடிக்க கொடு. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இருக்கட்டும். இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். ஏங்க, ஐயர் என்ன விஷயமா வர சொல்லிருக்கீங்க? நான் எதுவும் வர சொல்லலமா. அப்பா, ஆ? நான் தான் வர சொன்னேன். என்னப்பா சொல்ற? நீ வர சொன்னியா? இத பத்தி நீ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. அப்பா, சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்துல நானே குழப்பமா இருக்கிறதுனால இதை உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லல. அப்படி என்ன குழப்பம் உனக்கு? ஒரு 2 நாளா மனசே சரியில்லைப்பா. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. நம்ம பூஜை ரூமுக்குள்ள தீபம் அணையிற மாதிரியும் நீங்க 2 பேரும் காரணமே இல்லாம அலற மாதிரி தோணுதுப்பா. அதான் ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமேன்னு ஜோசியர் வர சொன்னேன். என்னப்பா இப்படிலாம் சொல்ற? இருப்பா, நான் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். கொடு. ஜோசியரே, அவசரப்படாம நிதானமா பாருங்க. இது என் பையனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க? அடுத்த வாரம் வச்சிருக்கோம். என்ன, அடுத்த வாரம் கல்யாணமா? ஆமா, அதுக்கே நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அடுத்த வாரம் நாள் எதுவும் நல்லா இல்லையே. யார் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சது? நாள் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, பையனோட ஜாதகப்படி நேரமும் நல்லா இல்ல. ஏற்கனவே ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்கணும். நெருப்பு சம்பந்தமா ஆபத்து வந்திருக்கணுமே. என்ன சொல்றீங்க ஜோசியரே? அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணீங்கன்னா நிச்சயம் பையன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்றீங்க ஜோசியரே? நான் சொல்லலம்மா, பையனோட ஜாதகம் சொல்றது. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா பார்த்து சொல்லுங்களேன். கல்யாண தேதியை மாத்துறது தான் ஒரே பரிகாரம். என்ன இப்படி சொல்றீங்க? பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் வச்சாச்சு. இப்ப போய் தேதி எப்படி மாத்துறது? இத பாருங்க, சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிட்டேன். முடிவு பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. ஜோசியரே, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கார்த்திக் எங்களுக்கு ஒரே பையன். இவன் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். இதுக்கு தீர்வு என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அம்மா, நீங்க சொல்றதுனால ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கும். சரிங்க.
இந்த 2 நாள்ல ஒரு முகூர்த்தம் வருது. அந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சா எந்த குறையும் வராது. ரொம்ப நல்ல நாள், மாங்கல்ய பலம் நிறைஞ்ச நாள், ஸ்ரீராமன் சீதைக்கு தாலி கட்டின நாள். அன்னைக்கு கல்யாணம் பண்ணா தம்பதிகள் நல்ல அமோகமா இருப்பா. உங்க பையனுக்கு ஒரு குறையும் வராது. சரி ஜோசியரே, இது சம்பந்தமா நான் சம்பந்தி வீட்டுல பேசுறேன். பேசாதீங்க, முடிவெடுங்க. அதான் உங்க பையனோட வாழ்க்கைக்கு நல்லது. நிச்சயமா ஜோசியரே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இந்தாம்மா. வாங்க. பா, ஜோசியரை விட்டுட்டு வரேன். போயிட்டு வா. ஐயரே, சூப்பரா சொன்னீங்க. நான் என்ன சொல்ல சொன்னனோ அதே சொல்லி அசத்திட்டீங்க. உங்களுக்கு திருப்தினா எனக்கு திருப்தி தான். நீங்க சொன்னபடி கவனிச்சிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சொன்னதை விட அதிகமாகவே கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன். சரி, கிளம்புங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா ஜோசியர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் எனக்கும் தேதி புரியல. வேற மாத்த சொல்லிட்டாரு. டேய் கார்த்திக், அப்பா, என்னடா ஜோசியர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுப்பா. இதுல யோசிக்க என்னடா இருக்கு? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா இந்த கல்யாண தேதியை மாத்துறதுல ஒரு தப்பும் இல்ல. என்ன கேட்டா இந்த கல்யாணத்தையே நிறுத்த சொல்லுவேன். அம்மா, என்னம்மா இப்படி பேசுற? பின்ன என்னடா, நான் என்ன 4 பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒரே பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். உனக்கு ஒரு ஆபத்துனா அது கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லுவியா? என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்திலேயே என் புள்ள உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. அதுல இருந்து ஒருத்தன் காப்பாத்தனான்னு பார்த்தா அவனே அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ண தான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பத்திரிக்கையில அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம பொண்ணு பெரிய தீ விபத்துல இருந்து தப்பிச்சிருக்கா. அந்த விபத்துல மட்டும் என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் நிலைமை என்னங்க? அம்மா, பழச பத்தி எல்லாம் இப்ப பேச வேணாமா? கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத பத்தி பேசுவோம். கார்த்திக் சொல்றதுதான் சரி. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாது. இப்ப ஏன் பிரச்சனை என்னன்னா, இது எப்படி சம்பந்திக்கிட்ட சொல்றதுங்கிறது தான். அப்பா, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நேரம் சரியில்லை, உயிருக்கு ஆபத்துன்னு இப்படி எல்லாம் சொன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன சொல்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் என் கூட வந்தா மட்டும் போதும். சரிப்பா, உன் இஷ்டம். நீ என்ன சொல்றியோ சொல்லிக்கோ. எங்களுக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க 2 பேரும் 100 ஆயுசுக்கு நல்லபடியா இருக்கணும். அவ்வளவுதான். கவலையே படாதீங்கப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். சரிப்பா, வா இப்பவே சம்மந்திக்கிட்ட பேசிடலாம். வாங்க போலாமா? வா வாப்பா. வாயா வா. ஏன் இவ்ளோ லேட்டு? மெக்கானிக் ஷெட்டா இல்ல அரிசி குடோனா? எங்க போய் உழைச்சிட்டு வரீங்க? என்ன ஒசு கிண்டலா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 வேலையுமே ஒசத்தி தான். அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்காம பண்ற எந்த வேலையுமே குறைச்சலே இல்ல. யோ 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 யோ, இப்ப யார் அந்த வேலையெல்லாம் குறைச்சல்னு சொன்னது? எனக்கு என்ன தெரியுமா, நீ தேவையில்லாம கஷ்டப்படுறியோன்னு தோணுது. அதுக்காக தான் நான் சொன்னேன். புரியுது ஒசு, நான் சிரமப்படுறது உனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது ஒசு, சில ஆசைக்காகவும் தேவைக்காகவும் உழைச்சுதானே ஆகணும். ஒரு ஆம்பளையா இத்தனை வருஷமா நான் பொறுப்பா எதுவுமே செஞ்சதே இல்ல. முதல் முறையா பொறுப்பா இருக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். சரி, அதை விடு. நான் தான் வேலையா சுத்திட்டு வர்றேன். உனக்கு என்ன, இன்னும் கல்யாணத்துக்கு 1 வாரம் தான் இருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாம முழிச்சிட்டு இருக்க? நான் என்ன சின்ன குழந்தைய கரெக்டா வரமாட்டேன்னா என்ன? யோ, நீ சின்ன குழந்தையா இருந்தா 2 அடி கொடுத்து சொன்னதை செய்ய வச்சிருவேன். ஆனா நீ வளர்ந்த ஆம்பளை, நினைச்சத சாதிச்சே ஆகணும்னு துடிக்கிற. எவ்வளவு சொன்னாலும் உன்னை நீ மாத்திக்கவே மாட்டேங்கிற. நான் என்னையா செய்ய முடியும்? நீ விவரம் தெரியாம பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதா இருக்கே. என்னாச்சு வசு, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இன்னும் என்ன ஆகணும்? கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு சொன்ன? ஏன் இன்னும் 1 வாரம் இருக்குல்ல? மொன்னம் கட்டி எல்லாமே மாறி போச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு.
வசு என்ன சொல்ற வசு? ஆமாயா, நாளை மறுநாள் கல்யாணம். வீட்ல எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டாங்க. வசு என்னால நம்பவே முடியல வசு. என்னால மட்டும் நம்ப முடியுதா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ.